இந்திய தேசத்துக்கு மட்டும் அடுத்த ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் 5 நிமிஷமாகாது. ஆப்பநாடு மரவர் சங்கத்துடைய சொத்து மதிப்பு 50 கோடி. 10 கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை, அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம். ஏன் செந்தில்ராஜன் அதுபோல் ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டையா இருக்கிறான், மரவர்னு முன்னாடி போட்டுக்கிறான், பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான். எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன். ஆகையால விரைவில் நீங்க இவங்க 2 பேரையும் கைது செய்து ஒரு தேசிய தலைவரை அவமதிக்கும் போது நேர காவல்துறையா முன்னின்று நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க வேணாமா? வேடிக்கை பார்க்குது நாதாரி பயிர்களா. இதோட நாக்கு அடக்கி பேசுங்க, இல்லைன்னா உங்க நாவை அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன். ஆப்பநாடு மரவர் சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டும் நினைச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க. திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்கும் நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன். விரைவில் 1 வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பார்க்காத விளக்கா